ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். 50 டேஸ் 50 பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி சஜஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 4 பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்-E. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆச்சு. ஒரு ரொமான்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டோட லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா 29 நூற்றாண்டுல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உலகமே பாலைவனமான குப்பை குடோனா இருக்கு. மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெகா கார்பரேஷன் BNLன்ற ஒரு ஜைஜான்டிக் ஷிப்ல 700 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்களாம் வந்து பூமியை விட்டுட்டு ஸ்பேஸ் ஷிப்ல வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலைவனமான பூமியை வந்து கிளீன் பண்றதுக்கு வால்-E என்ற ஒரு ரோபோட்டை வந்து அசைன் பண்றாங்க. ரோபோட்டோட டெய்லி வேலை பார்த்தீங்கன்னா அங்க இருக்க வேஸ்ட்டை வந்து கியூப் ஆக்கி பில்டிங் மாதிரி அதை அடுக்கிறது தான் வேலை. அதுல வந்து அது கிடைக்கிற சமான பொருளை வந்து அதை எடுத்து அதோட ஸ்டோரேஜ் குடோன்ல அது சேர்த்து வச்சுக்கும். இதுதான் அந்த வாலியோட வேலை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வாலி வழக்கம் போல வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி அடிக்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்னேம் ராக்கெட் வந்து கீழே வந்து இறங்குது. அந்த ராக்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஈவ்ன்ற ஒரு ஃபீமேல் ரோபோட் வெளில வருது. இந்த ஈவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானட் வந்து திரும்பவும் க்ரோத் ஆகுற மாதிரி இருக்கா, இந்த பிளான்ட்ல திரும்ப உயிர் வாழ்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்ற கண்டுபிடிக்கிறது தான் ஈவோட வேலை. நம்ம ஈவை பார்த்தோம்னா நம்ம வாலிக்கு வந்து எப்படியாச்சும் இந்த ரோபோட்டை ஃபீமேல் ரோபோட்டை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க நம்ம வாலி. ஒரு நாள் வாலி வந்து ஸ்டோரேஜ் குடோன்ல சேர்த்து வச்சிருந்த ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து ஈவ் கிட்ட கொடுக்கும். இப்போ ஈவ் வந்து அதை பார்த்த உடனே அதை வாங்கிட்டு ஸ்டாண்ட்பை மோடுக்கு போயிடும். நம்ம வாலி வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இந்த ஈவை வந்து திரும்பவும் பேச வைக்கிறதுக்கு, ஆக்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் ராக்கெட் வரும். மதர்ஷிப்புக்கான ஸ்டார்லைனர் ஆக்சியம்க்கு கூட்டு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாலி வந்து போராடி அந்த ஸ்டார்லைனர் போற ராக்கெட்ல நம்ம ஈவும் தொங்கிட்டே மேலே போயிடுவாரு. இந்த ஆக்சியம் ஸ்பேஸ் ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோன்ற ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவை வந்து அந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட கொண்டு போவோம். அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு 700 வருஷம் கழிச்சு வந்ததுனால அவங்களுக்கு வந்து நடக்கவே தெரியாது. அவ்வளோ ஒபிசிட்டியாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்ற ஆட்டோ பைலட் வந்து ஈவை வந்து ஷிப்போட கேப்டன் கிட்ட கொண்டு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு அப்போ தான் தெரியுது எர்த்தன்ற ஒரு இடமே இருக்கு அப்படின்னு. ஈவ் வந்து கீழே பிளாட்டன் ஒரு திங்கை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணோம். அப்போ தான் நம்ம கேப்டன் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி பிளாட்ன்றது எர்த்தில் வளையும், அங்கே தான் ஹியூமன்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். ஸோ ஈவ் வந்து கேப்டன் நாடி நிற்கும் போது அதுக்கிட்ட இருந்த பிளான்ட்டை காணும். அப்போ அந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா, இந்த ரோபோ வந்து மேல் ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து ட்ராஷ் கான்பியரான்னு அழைச்சி விட்டு நம்ம ஹீரோ வாலி வந்து கீழே இருந்து இந்த ராக்கெட் கிளம்புனதுலேருந்து அந்த கேப்டனை மீட் பண்ண வரைக்கும் நம்ம ஈவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு நம்ம வாலி. நம்ம ஈவை ட்ராஷ்ல போட்டவொடனே நம்ம வாலி வந்து நம்ம ஈவை காப்பாத்தினாரா இல்லையா, இந்த ஏஐ ஆட்டோ ரோபோட் வந்து ஏன் இந்த பிளான்ட்டை மறைச்சு வச்சு மனிதர்களை வந்து பூமிக்கு போக விடாம பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வந்து கடைசியில் பூமிக்கு போனாங்களா இல்லையா, நம்ம வாலி வந்து நம்ம ஈவ் கிட்ட லவ் ப்ரொபோசல் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த அனிமேஷன் மூவியோட முக்கியமான கதை.